எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாக்கியங்கள். டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் எப்படியும் ஏதாவது ஒரு தருணங்கள்ல கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிடுவோம். யார் வந்திருக்காங்க, யார் உள்ள இருக்காங்க, யார் வரல இன்னும், இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு கண்டிப்பா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா கரண்ட் போயிடுச்சு, மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பேசுவோம் இல்லையா. இந்த மாதிரி சாதாரண வாக்கியங்கள் தான் இது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்க ஹிந்தி கத்துக்கும் போது இன்னும் உங்களால ஈஸியா பேசுறதுக்கு முடிஞ்சிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா வாக்கியங்கள், இந்த வாக்கியங்களை கத்து வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு சென்டென்ஸை நம்ம தமிழ்ல சொல்ல வர்றத நீங்க அதை ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு நீங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாய் விட்டு நீங்களே சொல்லி பாருங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. ஏதாவது கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணும்போது தான் நம்மளால இன்னுமே கத்துக்கிறதுக்கு முடியும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்மளுடைய லிஸ்ட்ல முதல் வாக்கியம் ஒரு சின்ன வாக்கியம். என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு வேலையில கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலும், இல்ல ஏதாவது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த தருணங்கள்லயும் என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படின்ட்டு சொல்றதுக்கு கியா கரே, கியா கரே அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. கியா கரே, என்ன செய்யறது, என்ன பண்றது அப்படின்ட்டு அர்த்தம். கியான்னா என்ன, கரேன்னா செய்வது. கரோ அப்படிங்கிறது தான் வினைச்சொல். செய்யறது, பண்றது, இதுக்கு எல்லாமே கரோ அப்படிங்கிறது அந்த வினைச்சொல். ஹிந்தியில கரோ. கரேன் செய்வது அப்படிங்கிறதுனால கரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா கரேன், என்ன செய்வது. இப்ப பாருங்க, நான் சொல்றேன் என்ன செய்யறது, எனக்கு தெரியல. இந்த அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்களேன், இந்த அடுத்த வாக்கியம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முஜே நஹி பதா, முஜே நஹி பதா. ஈஸியா ரெண்டு குட்டி குட்டி சென்டென்ஸ் தான் ஒரு ஒரு பெரிய வாக்கியமாவே நம்ம பேசுறது மாதிரியே ஹிந்தியும் பேசி பழகுறோம் பாருங்களேன். என்ன பண்றது, எனக்கு தெரியல. கியா கரேன், முஜே நஹி பதா. முஜேன்னா எனக்கு, தெரியல அப்படிங்கிறதுக்கு நஹி பதா. இதே வெறும் பதா அப்படிங்கறத மட்டும் போட்டீங்கன்னா, அதாவது முஜே பதா அப்படிங்கறத மட்டும் போட்டீங்கன்னா எனக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இதே தெரியல அப்படின்ட்டு வர்றதுனால நஹி அப்படிங்கறத முன்னாடி போட்டாங்க. அப்போ தெரியல, நஹி பதா அப்படிங்கும்போது தெரியல, முஜே நஹி பதா. இதுவே உங்க ஃப்ரெண்டு என்ன பண்றது, கேட்கறேன் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுக்கு குச் கரோ. ஏதாவது அப்படிங்கிறதுக்கு குச், பண்ணு செய்யறது அது கரோ. முதல்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குச் கரோ, ஏதாவது பண்ணு, ஏதாவது செய்யு. இந்த மாதிரி நம்ம டக்குன்னு சொல்றதுக்கு குச் கரோ, ஏதாவது செய்யு, ஏதாவது பண்ணு, டூ சம்திங், குச் கரோ. அதே நீங்க மரியாதை கொடுத்து சொல்லணும் அப்படின்னா கீஜியே அப்படின்னு சொல்லிக்கோங்க. குச் கரோ அப்படின்னு நம்ம சொன்னோம், ஏதாவது பண்ணு, ஏதாவது செய்யு அப்படிங்கறது மாதிரி. ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கீஜியே. மரியாதையோட சொல்றதுக்கு கீஜியே, குச் கீஜியே. இதே என்ன பண்றது அப்படிங்கறதையே நீங்க கொஞ்சம் மரியாதையோட ஆட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கியா கரேஞ்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம் உங்க ஃப்ரெண்டு கிட்டயே. இல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு உங்க கொலீக்ஸ் கிட்ட மரியாதை கொடுத்துலாம் நம்ம கேட்போம் இல்லையா. கியா கரேஞ்சி, என்ன பண்றதுங்க, குச் கீஜியே, ஏதாவது பண்ணுங்க, குச் கீஜியே ஜி, ஏதாவது பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லலாம். நகர்றது ஒரு ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு ஒரு வினைச்சொல் நமக்கு தெரியணும். அதுதான் நமக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம், நகர்றது, கொஞ்சம் நகர்ந்துக்கிறது, இந்த மாதிரி சொல்லுவோம். இதே ஹிந்தியில ஹிலானா அப்படின்னு சொல்லுவாங்க.
நகராத அப்படிங்கறதுனால இங்க ஹிலோமத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மத் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கிட்டாங்க. மத் அப்படின்னா மத்த ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நெகட்டிவான வாக்கியமா மாறிடும். அதாவது பண்ணாத, செய்யாத, மத்கர்லாலா அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்குல எல்லாம் வந்து சொல்லுவாங்க. செய்யாத கண்ணு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மத் அப்படிங்கறது போட்டாலே அந்த செய்யறத அந்த ஒரு ஆக்ஷன் வந்து செய்யக்கூடாதது அப்படிங்கறது மாதிரி மாறிடும். இங்க நகர்றது ஹிலானா, நகராத அப்படின்னு சொல்றதுனால ஹிலோமத். இந்த சின்ன வாக்கியம் நகராத அப்படிங்கறதுல ஒரு வினைச்சொல் நம்ம பார்த்தோம். நகராத, நகருவது அப்படிங்கறதுக்கு ஹிலானா அப்படின்னு பார்த்தோம். இதை வச்சு இன்னொரு சின்ன வாக்கியம் உங்களுக்கு நான் இப்ப தமிழ்ல சொல்றேன். 3 வார்த்தை தான், நீங்களே ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? என்னால் நகர முடியாது. இந்த என்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது ஹிந்தியில என்ன சொல்லணும்ட்டு நீங்களே திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நகர முடியாது. நகருவதுக்கு தான் ஹிலானா அப்படின்னு சொல்லி சொன்னோம். நகருவது ஒரு வினைச்சொல், அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். எல்லா இடத்துலயும் என்னால நகருவது முடியாது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஹிந்திலையும். ஹிலானா அப்படிங்கிறது வினைச்சொல், நகருவது அப்படிங்கிறதுக்கு வினைச்சொல் ஹிலானா ஹிந்தியில. அது சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணும்போது எல்லா இடங்கள்லயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரியான சேஞ்ச் இங்க ஹிந்திலையும் இருக்கும். ஆனா வார்த்தை அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கொடுத்தாச்சு. முடியாது அப்படிங்கிறதுக்கு இப்ப முடியுங்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஹிந்தியில யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கெனாட் முடியாது அப்படிங்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பா வந்து யோசிச்சிருப்பீங்க. வாங்க பாத்துடலாம். அவ்வளவுதாங்க. மே ஹில் நஹி சக்தா, என்னால் நகர முடியாது. என்னால் அப்படிங்கறதுக்கு மே, அதாவது என்னால நகர முடியாது. மே நான் வந்து சொல்றேன், ஐ காண்ட் மூவ், ஐ அப்படிங்கிறது என்னால் மே. நகர அப்படிங்கறதுக்கு ஹில் யூஸ் பண்ணிட்டாங்களா? முடியாது நஹி சக்தா, இந்த முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சக்தா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, கேன் அப்படின்ட்டு. இங்க முடியாது அப்படின்னு நெகட்டிவ் வார்த்தையா யூஸ் பண்றாங்க. அப்ப நஹி அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டாங்க. நஹின்னா இல்லை. சோ முடியாது, நஹி சக்தா. மே ஹில் நஹி சக்தா, என்னால் நகர முடியாது. அடுத்தது இந்த சென்டென்ஸ பாருங்க. இங்க ரொம்ப குளிரா இருக்கு, இங்க ரொம்ப குளிரா இருக்கு. இங்க அப்படிங்கிறதுக்கு யஹா, ரொம்ப அப்படிங்கிறதுக்கு பஹுத். தண்டாஹே, தண்டாஹேன்னா குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தண்டா தண்டா கூல் கூல் அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டா அப்படின்னா சில்லுன்னு இருக்கு, குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றது. யஹான்னா இங்க, வஹான்னா அங்க, கஹா அப்படின்னா எங்க அப்படின்னு அர்த்தம். இங்க ரொம்ப குளிரா இருக்கு, இதே அங்க ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா வஹா பஹுத் தண்டா ஹே அப்படின்னு சொல்லலாம். இங்க ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்றதுனால யஹா பஹுத் தண்டா ஹே. பஹுத் அப்படின்னா ரொம்ப, ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பஹுத் ஜியாதா அப்படிங்கிற வார்த்தை சொல்லாது. ஜியாதாங்கிறத அதிகம் அப்படிங்கறத குறிக்கும். பஹுத் அப்படின்னா ரொம்ப அப்படின்ட்டு அர்த்தம். அது மாதிரி இங்க பஹுத் தண்டான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குளிரா இருக்கு, அப்படி ரொம்ப குளிரு அப்படிங்கறதுனால பஹுத் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப குளிரா இருக்கு, தண்டா ஹே. ஓகேங்களா? ஓகே, இந்த சென்டென்ஸ் கூட இன்னொரு குட்டி வாக்கியத்தை நம்ம ஆட் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னால உட்கார முடியாது. என்னால் உட்கார முடியாது. இப்பதான் இதே மாதிரி ஒரு சென்டென்ஸை முன்னாடி பார்த்தோம். என்னால் நகர முடியாது. சோ என்னாலுக்கு என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். நகர்றதுங்கிறதுக்கு பதிலா இங்க உட்கார்றது அந்த வினைச்சொல் என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க போட வேண்டியது இருக்கும். முடியாது அப்படிங்கறதுக்கும் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. ஓகே, அவ்வளவுதாங்க. மே பேட் நஹி சக்தா. மேனா நானு, நஹி சக்தானா முடியாது. நடுவுல இருக்கிற அந்த பேட் பாருங்களேன், அதுதான் வந்து வினைச்சொல். பேட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காருவது பேட்னா, அதுதான் வினைச்சொல். இங்க உட்கார முடியாது அப்படின்னு சொல்லும்போது பேட் நஹி சக்தா. வாங்க உட்காருங்க அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது ஐயே பேட்டியே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேட்னாங்கிறது தான்
வினைச்சொல். உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேட்டியே அப்படின்னு மரியாதையோட சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னால் உட்கார முடியாதுன்னு சொல்லும் போது அதே வினைச்சொல் தான் இந்த மாதிரி லைட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். மே பேட் நஹி சக்தா. ஹிந்திலேயே நான் உங்களுக்கு சொல்றேன், யஹா பஹுத் கர்மி ஹே. இப்பதான் நம்ம பார்த்தோம் யஹா பஹுத் தண்டா ஹே, அதாவது குளிரா இருக்கு அப்படிங்கறதுக்கு தண்டா ஹே, சூடா இருக்கு அப்படிங்கறதுக்கு கர்மி ஹே. கர்மா கரம் சாய், சுட சுட சாய் அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது சூடா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இங்க ரொம்ப சூடா இருக்கு, யஹாம் பஹுத் கர்மி ஹே. இது சரி அப்படின்னு சொல்றதுக்கு ஏ சஹி ஹே. இது என்ன மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸே யாரோ ஏதோ சொல்றாங்க, சஹிஹே சஹிஹே அப்படின்னு சொல்லலாம். ஏ சஹிஹே அந்த மாதிரி. இந்த மாதிரியான தருணங்கள் எல்லாம் ஏ சஹிஹே, சஹிஹே கரெக்ட் தான், ஆமாமா சரிதான் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் ஏ சஹிஹே. இந்த மாதிரி தருணங்கள்ல சஹிஹே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். சரின்னு சொல்றதுக்கு, இது சரின்னு சொல்றதுக்கு ஏ சஹிஹேன்னு பார்த்தோம். இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டி நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், அதுக்கு ஏ கலத் ஹே. இந்த தப்புன்னு சொல்றதுக்கு கலத் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க. ஏ கலத் ஹே, இது தப்பு, அது தப்பு, வ கலத் ஹே. அது தப்புங்கிறதுக்கு வஹ், வஹ்னா அது, இதுன்னா யஹ், யஹ் கலத் ஹே, இது தப்பு, அது தப்பு, வஹ் கலத் ஹே. இந்த வாக்கியம் பாருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த வேண்டாம் அப்படிங்கறதுக்கு நஹி சாஹி. அப்ப வேணும்க்கு என்ன சொல்லணுங்கிறத நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நஹி சாஹியே, ஐ டோன்ட் வாண்ட், முஜே நஹி சாஹியே, எனக்கு வேண்டாம். வாக்கியங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதுவே பேச்சு வழக்குல பேசும்போது எப்படி அவங்க பேசுவாங்க, நம்ம எப்படி பேசுவோம், இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஹம்பிளா ரிக்வஸ்டா சொல்றது மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நஹி நா முஜே நஹி சாஹியே அப்படின்னு சொல்லலாம். நா முஜே நஹி சாஹியே அப்படின்னு சொல்லலாம். நஹி ஜி முஜே நஹி சாஹியே, இல்லைங்க எனக்கு வேண்டாம். ஓகே, மெதுவாக நட, வாக் ஸ்லோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம ஃப்ரெண்ட் யாராவது பயங்கர ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் மெதுவா நடைங்க, மெதுவா நடைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த மெதுவா நட, அதுக்கு தீரே தீரே சலோ, தீரே தீரே சலோ. தீரேன்னா மெதுவாக, அது கொஞ்சம் அழுத்தி சொல்லுவாங்க, அதனால தீரே தீரே சலோ, மெதுவாக நட. இதே மரியாதையோடு சொல்லணும்னா தீரே தீரே சலியே, தீரே தீரே சலோன்னு சொல்லலாம், மெதுவாக நட. மரியாதையோடு சொல்லணும்னா தீரே தீரே சலியே, சலியே அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த மரியாதையோட வந்துடுது. தீரே தீரே சலியே, மெதுவா நடைங்க. ஓகே, இது உங்களுடைய முறை, இது உங்களோட டேர்னுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உங்க டேர்ன் அப்படின்ட்டு. சோ ஏ ஆப்கி பாரி ஹே, ஏ ஆப்கி பாரி ஹே, இதுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏ உங்களுடைய அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கி, பாரி ஹே ஏன் ஆப்கா போடல இல்ல ஆப்கே போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார் அதாவது தவணை, உங்களுடைய அந்த முறை அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் ஆப்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கி பாரி ஹே, ஏ ஆப்கி பாரி ஹே, உங்களுடைய முறை. மேரே சாத் பாத் கர்த்தே ரஹோ, மேரே சாத்னா என்னிடம், என்னிடம், பாத் கர்த்தே ரஹோ பேசிக்கொண்டிரு. பாத்னா பேசுறது, இங்க பேசிக்கொண்டிருன்னு சொல்றதுனால பாத் கர்த்தே ரஹோ அப்படின்னு சொல்றாங்க. நீ பேசுறது நல்லா இருக்கு, என்கிட்ட பேசிட்டு இரு. மேரே சாத் பாத் கர்த்தே ரஹோ. முதல்ல சொன்ன சென்டென்ஸுக்கு நீங்களா வந்து தேடி பாருங்க, ஹிந்தில என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இல்ல இந்த மாதிரி நம்ம பேசும்போதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்ஸ் நம்ம தமிழ்லயும் சொல்லி இந்த ஹிந்திலையும் நம்ம சொல்லும் போது, ஓ அப்ப அதுக்கு என்ன அப்படின்னு தேடுறதுக்கு ஆரம்பிக்கும் போது கரெக்டா நம்மளால ஈஸியா நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டீகே மே அப் ஜாத்தா ஹூ, சரி நான் இப்போது போகிறேன். இந்த சரி அப்படிங்கறதுக்கு தீகே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தருணங்கள்லயும் தீகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே தீகே அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இங்க சரிங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போதும் தீக்கே மே ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சரிங்க நான் போறேன், தீக்கே மே ஜாத்தா ஹூ. மே ஜாத்தா ஹூன்னா நான் போறேன் போகிறேன். மே அப் ஜாத்தா ஹூ அப்படின்னா நான் இப்போது போகிறேன். அந்த இப்போதுங்கிறதுக்கு தான் அப் அப்படிங்கிற வார்த்தை. அபி அப்படிங்கிற ஃபுல்லாவும் சொல்லுவாங்க, இப்போல்லாம் ஷார்ட்டா அப் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. மே அபி ஜாத்தா ஹூ அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. யாராவது சொன்னாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அபின்னு சொன்னாலும் அப்புன்னு சொன்னாலும் அது இப்போது அப்படிங்கிறது தான் குறிக்கும். மேனா நான். மே அப் ஜாத்தாஹூ போகிறேன். போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஜாத்தாஹூ. சரி நான் இப்போது போகிறேன். தீகே மே அப் ஜாத்தாஹூ. அவன் கூட வா. உஸ்கே சாத் ஆவோ. கம் வித் ஹிம். அவன் கூடவா உஸ்கே சாத் ஆவோ. இந்த உஸ்கே சாத் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஞாபகம் வந்திருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா மேரே சாத் பாத் கர்த்தே ரஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை பார்த்தோம். அங்க மேரே சாத்துன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம்? மேரே சாத்துக்கு ஏன் கூட. இங்க அவன் கூட அப்படிங்கறதுக்கு உஸ்கே சாத். ஆவோ அப்படின்னா வா. உஸ்கே சாத் ஆவோ அவன் கூட வா. இதே எங்க கூட வா அப்படிங்கறதுக்கு ஹமாரே சாத். ஹமாரே சாத் ஆவோ எங்க கூட வா. அவன் கூட உஸ்கே சாத். சரி அவள் கூட சொல்றதா இருந்தா அதுக்கும் உஸ்கே சாத் தான். என் கூட மேரே சாத். எங்க கூட ஹமாரே சாத். ஹமாரே சாத் ஆவோ எங்க கூட வா. மரியாதையோட சொல்லணும்னா ஹமாரே சாத் ஆயியே. இதுவே ஹமாரே சாத் ஆயியே ஜி. இன்னும் ஹம்லா ஹமாரே சாத் ஆயியே ஜி. உங்க வேலை எப்படி போகுது? இப்ப நம்ம ஃப்ரெண்டோ இல்ல கொலீக்ஸோ யாரை பார்த்தாலும் நம்ம கேட்போம். இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் உங்க வேலையெல்லாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம் இல்லையா? அதுக்கு ஆப்கி நௌக்கரி கேசி செல் ரஹி ஹே. ஆப்கி அப்படிங்கிறது இங்க நௌக்ரி அப்படிங்கிற வேர்டு கூட ரிலேட் ஆயிருக்கு. நௌக்ரினா என்னன்னா அந்த ஜாப் எப்படி போகுது அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு தான். ஸ்பெசிஃபையா ஜாப்னு சொல்லும் போது நௌக்ரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நௌக்ரிங்கிறது நம்ம வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் பாருங்களேன், நௌக்ரி வெப்சைட்டு, அதை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா ஞாபகத்துல வந்துடும். காம் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு, வேலைக்கு காமுங்கிற வார்த்தையும் இருக்கு. ஏதாவது நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்ப காம் கேசே செல் ரஹி ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இல்ல இந்த இடத்துலயும் காமுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். நௌக்கரி அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு, அதுவும் நிறைய பேர் இப்ப பேச்சு வழக்குல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜாப்னு மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா நௌக்கரி அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. நௌக்கரிங்கிறது ஒரு பெண் வார்த்தை, அதாவது இந்த வேலை ஜாப் அப்படிங்கிறது ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்றதுனால ஆப்கின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஆப்கி நௌக்கரி கேசே செல் ரஹி ஹே. கேசேன்னா எப்படி, எப்படிங்கிறதுக்கு தான் கேசேன்னு சொல்லுவாங்க. செல் ரஹி ஹே, ரஹா ஹேன்னு கேட்கல, ரஹி ஹேன்னு தான் கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா இங்க இந்த நௌக்கரி அப்படிங்கிற இந்த வேர்டு கூட தான் இது ரிலேட் ஆகுது. இந்த ஃபுல் சென்டென்ஸுமே, இந்த சென்டென்ஸ் எதை பத்தி இருக்கு? அந்த வேலையை பத்தி இருக்கு, அந்த ஜாபை பத்தி இருக்கு. ஜாபுங்கிறது பெண் வார்த்தை, ஸோ அது கூட ரிலேட்டா இருக்கிறதுனால ரஹிஹேன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஹா ஹே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணல. ஆப்கி நௌக்கரி கேசே செல் ரஹி ஹே. உங்களுடைய வேலை எப்படி போகுது? சோச்சானா. என்னடா எடுத்ததும் சோச்சானான்னு சொல்றேனே அப்படின்னு பாக்குறீங்களா? யோசிப்பது அப்படிங்கறதுக்கு சோச்சானான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. இது ஒரு வினைச்சொல். சோச்சானா அதாவது திங்க் பண்றது, யோசிக்கிறதுங்கிறது ஒரு வினைச்சொல். ஹிந்தியில அதுக்கு இணையான வார்த்தை சோச்சானா. கியா சோச்தே ஹோ, என்ன யோசிக்கிற. கியான்னா என்ன, சோச்தே ஹோ அப்படின்னா யோசிக்கிறாய், யோசிக்கிற, என்ன யோசிக்கிற. கியா சோச்தே ஹோ. யாராவது இருக்கீங்களா அப்படிங்கறதுக்கு கோய் ஹே கியா. இருக்கீங்களா, இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஹே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நிறைய சென்டென்சஸ்ல கடைசியில ஹே அப்படின்னு சொல்லி முடியறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹே, இல்லைன்னு சொல்றதுக்கு நஹி ஹே அப்படின்லாம் சொல்லுவோம். இருக்கீங்களா அப்படின்னு இங்க கேக்குறாங்க. ஹே கியா. ஹே கியான்னா இருக்கீங்களா.
கோய் யாராவது, கோய்னா யாராவது, யாருன்னே தெரியல, யாரோ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த அந்த யாராவது யார், என்ன ஏதுன்னே தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல தான் இந்த கோய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. யாராவது இருக்கீங்களா, கோய் ஹே கியா, நான் உள்ள வரலாமா, கியா மே அந்தர் ஆ சக்தா ஹூ, கியா மே அப்படிங்கறது அதாவது வரலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியா இருக்குல்ல இந்த சென்டென்ஸ், அதனால அதை இண்டிகேட் பண்றதுக்காக கியாங்கிற வார்த்தையை போட்டாங்க. மே அந்தர் ஆ சக்தா ஹூ, யார் வரலாமான்னு கேக்குறோம், நான், அதாவது நான் குறிப்பிடுறதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். அந்தர் உள்ள, வரலாமா, இந்த வர்றது அப்படிங்கிறதுக்கு தான் ஆ, வருவது அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆ சக்தா ஹூ, வரலாமா, ஒரு பெர்மிஷனா கேக்குறாங்க, முடியும் முடியாதுங்கிறதுக்கு தான் இந்த சக்தா நஹி சக்தாங்கிறது பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இங்க கேனே கமின், அதாவது கேனே கமின் கிடையாது, மேஐ கமின் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரே மீனிங், அதாவது பெர்மிஷனா கேட்கறதுனால, வரலாமான்னு கேட்கறதுனால சக்தாஹூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்தர்னா உள்ள, வெளியேன்னா பாகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கியா மே அந்தர் ஆ சக்தா ஹூ, நான் உள்ள வரலாமா? அந்தர் அப்படின்னா உள்ள, வெளியே அப்படிங்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னன்னு நான் சொன்னேன், யோசிச்சு பாருங்க. பாகர், வெளியேனா பாகர், அந்தர்னா உள்ள. உசே அந்தர் பீஜோ, அவனை உள்ள அனுப்பு, அவனை அப்படிங்கறதுக்கு உசே, அவளைன்னு சொல்றதுக்கும் உசே தான். இத பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கிறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பீஜோ அப்படின்னா அனுப்புறதுக்கு தான் இந்த பீஜோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனுப்பு அப்படின்னு நீங்க சொல்றாங்க, பீஜோ, அவனை உள்ளே அனுப்பு, உசே அந்தர் பீஜோ. சீக்கிரமா திரும்பி வா, ஜல்தி வாபஸ் ஆவோ. சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி, ஜல்தி ஜல்தி, சீக்கிரம் சீக்கிரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜல்தின்னா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாபஸ், வாபஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இது நிறைய பேருக்கு ஃபெமிலியரா இருந்திருக்கும். நீ சொல்றத வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதாவது திரும்புறது, அதாவது ரிட்டர்ன் பண்றது. திரும்பி வா, வாபஸ் ஆவோ, வா அப்படிங்கிறதுக்கு ஆவோ. ஜல்தி வாபஸ் ஆவோ, சீக்கிரம் திரும்பி வா. தூங்க போறேன், நான் அப்படிங்கறதுக்கு மே. தூங்க, இந்த தூங்குறது, தூங்குவதுங்கிறது ஒரு வினைச்சொல், அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சோனே, தூங்குறது அப்படிங்கறதுக்கு சோனே அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. மே சோனே ஜா ரஹா ஹூ, போகிறேன் அப்படிங்கறதுக்கு ஜா ரஹா ஹூ. இதுவே நீங்க எங்க போறீங்க அப்படின்னு யாராவது கேக்குறாங்கன்னா, மே மார்க்கெட் ஜா ரஹா ஹூ, நான் மார்க்கெட் போறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கும் இதே மாதிரிதான், இந்த சோனிங்கிறத மட்டும் எடுத்துட்டு மே மார்க்கெட் ஜா ரஹா ஹூ, மே ஆபீஸ் ஜா ரஹா ஹூ, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நான் தூங்க போறேன், மே சோனே ஜா ரஹா ஹூ, நான் தூங்க போகிறேன். நீ தூங்கிட்டியா அப்படின்ட்டு நம்ம கேட்போம் இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறவங்கள கூட எழுப்பி நம்ம கேட்போம், நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நீ தூங்கிட்டியா அப்படிங்கறதுக்கு கியா ஆப் சோயி, இது ஒரு கேள்விங்கிறதுனால கியாங்கிறத முன்னாடி போட்டோம். நீ அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் மரியாதையோட நம்ம நீங்கன்னு ஆப்னே சொல்றோம். ஓகேங்களா? இல்ல தும்னு யூஸ் பண்ணிக்கலாம். சோயி, சோயி அப்படின்னா தூங்கிட்டியா அப்படின்னு. கியா ஆப் சோயி, நீங்க தூங்கிட்டீங்களா, நீ தூங்கிட்டியா. தூங்கிட்டியா, கியா ஆப் சோயி, நல்லா தூங்கு, அச்சே சே சோ. அச்சே சே சோ அப்படின்னா நல்லா தூங்கு, அச்சே சே அப்படின்னு நல்லா அப்படிங்கறது ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. தூங்கு, அச்சே சே சோ. கியா ஆப் சோயி, அச்சே சே சோ, தீக்கே அச்சே சே சோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேச்சு வழக்குல. இன்னும் தூங்கிட்டியா, சரி நல்லா தூங்கு. கியா ஆப் சோயி, தீக்கே அச்சே சே சோ. எப்பயும் போல பேசு, இது நம்ம சொல்லுவோம் தானே. எப்பயும் போல பேசு, எப்பயும் போல, எப்போதும் போல, அதுக்கு ஹமேஷா கி தரஹ் போலோ. போலோன்னா பேசுறது, இந்த பேசுறது அப்படிங்கறதுக்கு தான், பேசு அப்படின்னு சொல்றதுக்கு போலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போதும் போல அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஹமேஷா கி தரஹ், ஹமேஷா கி தரஹ்
போலோ, எப்பயும் போல பேசு. எப்பயும் போல சாப்பிடு அப்படின்னா ஹமேஷா கி தரக், அந்த சாப்பிடுங்கிறதுக்கு காओ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். தண்ணி பைப்பு உடஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்களேன். தண்ணி பைப்பு, தண்ணிங்கிறதுக்கு என்ன, பானி. இது ரொம்ப பேசிக்கான வார்த்தை தான். தண்ணிங்கிறதுக்கு பானின்னு சொல்லுவோம். பானிக்கா பைப்பு, தண்ணி பைப்பு, தண்ணியோட பைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது தண்ணி பைப்புன்னு, அதுக்கு பானிக்கா பைப் உடஞ்சிருச்சு. கட்கயா, ரொம்ப ஈஸி. கட்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாருங்க, கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கட்கயா. பானிக்கா பைப் கட்கயா, உடஞ்சிருச்சு, கட்கயா. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இதுக்கு மோட்டர் பந்த் கர் தேதே அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது ஃபுல்லா நீ மோட்டர் ஆஃப் செய்து விட்டாயா, நீ மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு, அதாவது நீன்னு மென்ஷன் பண்றதுக்கு ஆப்னே, கியா அப்படிங்கிறது இது ஒரு கேள்வி அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு, கியா ஆப்னே மோட்டர் பந்த் கர் தேதே அப்படின்னு கேட்கலாம். இல்ல வெறுமனே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னா, பார்த்துட்டு நம்ம அவங்கள பார்த்துட்டு இல்ல அவங்க பேரை கூப்பிட்டுட்டு மோட்டர் பந்த் கர் தேதே அப்படின்னு கேட்கலாம். கியா ஆப்னே மோட்டர் பந்த் கர் தேதே, ஆப்னேனா நீ, மோட்டர் பந்த் கருதே அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டியா அப்படிங்கறத, இந்த க்ளோஸ் பண்றது ஆஃப் பண்றது இது எல்லாத்துக்குமே பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்தேதே அப்படின்னா செய்து விட்டாயா, ஆஃப் பண்ணிட்டியான்னு கேக்குறோம்ல, அந்த செஞ்சிட்டியா அப்படிங்கறது மீனிங் தான் இதுல வரும். அதனால கர்தேதே, கியா ஆப்னே மோட்டர் பந்த் கர்தேதே, நீ மோட்டர் ஆஃப் செஞ்சிட்டியா. நான் வீட்டுல தான் இருப்பேன். யாரு, நான். நான்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன, மீ. வீட்ல அப்படின்னு சொல்றதுக்கு கர்ப்பர். வீட்ல, அதாவது வீட்ல, வீடுன்னா கர், வீட்லன்னு சொல்றதுக்கு கர்ப்பர். வீட்லதான் கர்ப்பர் ஹி, வீட்லதான் சொல்றதுக்கு கர்ப்பர் ஹி. ரஹூங்கா, இருப்பேன். ரஹூங்கா அப்படின்னா இருப்பேன். மே கர்ப்பர் ஹி ரஹூங்கா. இதே நீங்க ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்க அப்படின்னா மே கர்ப்பர் ஹி ரஹூங்கி அப்படின்னு சொல்லணும். மே கர்ப்பர் ஹி ரஹூங்கி. நாங்க வீட்டுக்கு போறோம். நாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹம், நான் சொல்றதுக்கு மே, நாங்கன்னு சொல்றதுக்கு ஹம். இங்க நாங்க வீட்டுக்கு போறோம், அதாவது பன்மையா இருக்கு. ஹம், நாங்க ஒரு 2-3 பேர்த்த சேர்த்து கூட நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வீட்டுக்கு போறோம். ஹம் கர் ஜா ரஹே ஹே, வீடுன்னா கர், சோ எங்க போறோம், வீட்டுக்கு போறோம். அப்ப அதனால கர் ஜா ரஹே ஹே, ரஹே ஹே அப்படின்னு போட்டிருக்கிறோம். ரஹா ஹூ அப்படின்னு போல. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா மே கர் ஜா ரஹா ஹூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க ஹம்ங்கிறது பன்மையா இருக்கிறதுனால, ஹம்னா நாங்க இல்லையா, அது பன்மையா இருக்கு அப்படிங்கறதுனால ரஹே ஹே அப்படின்னு சொல்றேன். ஹம் கர் ஜா ரஹே ஹே, நாங்க வீட்டுக்கு போறோம். முஷ்கில் கியா ஹே, என்ன கஷ்டம். கஷ்டம் அப்படிங்கறதுக்கு முஷ்கில், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏ முஷ்கில் ஹே அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஏன்னா இது, முஷ்கில்னா கஷ்டம், கஷ்டமா இருக்கு அப்படிங்க சொல்றதுனால முஷ்கில் ஹே அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன கஷ்டம் அப்படின்னு கேக்குறாங்க. முஷ்கில் கியா ஹே, அதுக்கு ஹிந்தில முஷ்கில், கஷ்டம்ங்கிற வார்த்தையை போட்டுட்டு என்னன்னு கேட்கணும், என்ன கஷ்டம்னு கேட்கணும். அதனால முஷ்கில் கியா ஹே. எனக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்குங்கிறதுக்கு முஜே, இன்னும் அப்படின்னு சொல்றதுக்கு அபீபி. அபீபி அப்படின்னா இன்னும், தெரியாது, தெரியாதுங்கிறதுக்கு நஹி பதா. முஜே நஹி பதா அப்படின்னா எனக்கு தெரியாது, இன்னும் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அங்க நடுவுல இன்னும்ங்கிறத சொல்லி ஆட் பண்ணி இருக்கிறாங்க. முஜே அபீபி நஹி பதா, அந்த இன்னும்ங்கிறதுக்கு அபீபி. நஹி பத்தா அப்படின்னா தெரியாது, தெரியும் அப்படின்னா பத்தா அப்படின்னு சொல்லணும். முஜே நஹி பத்தா அப்படின்னா எனக்கு தெரியாது, முஜே பத்தான்னா எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் தெரியாதுன்ட்டு ஒரு இது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. இப்போ வரைக்கும் இன்னுமே தெரியாது, ஐ ஸ்டில் டோன்ட் நோ அப்படின்னு சொல்றாங்க. முஜே அபீபி நஹி பத்தா. யாராவது ஏதாவது சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க, இத கேட்டதுல நல்லது அப்படின்ட்டு சொல்லணும் நம்மளுக்கு அப்படின்னா ஏ ஜான்கர் அச்சா லகா, ஏன்னா இத
ஜான்கர் அப்படின்னா அது ஒரு கேட்ட அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து நாலேஜபிள் அப்படிங்கிற மீனிங் வந்து வரும். ஏதோ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங் வரும். அதனாலதான் இந்த கேட்டதில் ஜாங்கர் அச்சாலகா, தெரிஞ்சுக்கிட்டதுல கேட்டதுல நல்லது. அச்சாலகா அப்படின்னா நல்லது. யா ஜான்கர் அச்சாலகா, இதை கேட்டதில் நல்லது. எங்க நீங்க ஹிந்தி கத்துக்கிறதா இருந்தாலும் நீங்க இப்போ சந்தோஷமா சொல்லலாம், எனக்கு ஹிந்தி தெரியும், முஜே ஹிந்தி ஆத்தி ஹே. முஜேன்னா எனக்கு, ஹிந்தி தெரியும். தெரியும் அப்படிங்கறதுக்கு ஆத்தி ஹே, எனக்கு ஹிந்தி தெரியும், முஜே ஹிந்தி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா நம்ம கத்துக்கிற எல்லா வாக்கியங்களும் ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். நீங்க டே டு டே லைஃப்ல ஹிந்தி பேசுறதுக்கு, ஹிந்தி பேசி பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.